நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். முதல்ல என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். எதுக்கு தெரியுமா? அது யாருக்கு தெரியுமா? இந்த நாம் குமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பிகள் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். அதாவது ஆடியோ வெளியே வந்துச்சு. அந்த ஆடியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நாம் குமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பிகளை என்ன பண்ணாங்க, நாங்களும் ரைட் அப் எழுதுறோம் அப்படின்ற பேரில் ட்விட்டர் வலைத்தளத்தில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சாங்க. இவங்க எழுத அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுற மகாராசா இருக்கார் தெரியுமா, அவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் இப்படியாடா பண்ணுறீங்க பாரு, அடுத்த ஆடியோ இறக்குறேன் அப்படின்ற மாதிரி அடுத்த ஆடியோ இறக்கி விட்டு அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அழகான பெயரை கொண்ட அந்த பெயரை நாம் ஜல்சா கட்சி அப்படின்ற மாதிரி பேர் வாங்க வச்சுட்டாங்க இந்த நாம் குமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பிகள் எல்லாமே. இவங்க பெசாட்டு மூடிக்கிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஆடியோ இறக்கியிருக்க மாட்டாப்ல அவர். இவங்களே தேர் எழுது தெருவுற மாதிரி நாம் தமிழர் கட்சி நாம் ஜல்சா கட்சி அப்படின்ற மாதிரி பேர் வாங்க வச்சுட்டாங்க. ஸோ சேட். அதனால் இந்த நாம் குமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பிகளுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறேன். சீமானின் தம்பியின் சார்பாக வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து. சரி, ஓகே. அதாவது மக்களே, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு போன்ற சமூக வலைத்தளங்கள் திறந்தாலே இந்த நாம் குமுட்டை கட்சி சம்மந்தமான வெறும் ஜல்சா சம்மந்தமான ஆடியோக்கள் தான் தொடர்ச்சியாக வைரல் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும், நம்ம இடுமோன கார்த்திக் கரிகஞ்சி என்ன பண்ணான்னா, ஒரு பொண்ணை ஏமாத்தின மாதிரி ஒரு ஆடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சு. அவன் வாட்டுக்கு அமுகிக்கிட்டு இருந்தானா பிரச்சனை கிடையாது. அவன் என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் நான் மறுப்பு வீடியோ போடுறேன் அப்படின்ற பேரில் நேற்றைய தினத்தில் ஒரு சமாளிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கான். சரி, சமாளிஃபிகேஷன் வீடியோ போடுற அதையாச்சும் கொஞ்சம் அறிவோட பேசியிருக்கணும்ல, அதையும் தற்குறித்தனமாக பேசி வச்சிருக்கான். இத்தனை நாளும் குடிகாரன் சீமான்ட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கிட்டான்னு தெரியல. சரி, கரிகஞ்சி அந்த சமாளிஃபிகேஷன் வீடியோவில் என்ன பேசியிருக்கான், குறிப்பாக என்ன பண்ணியிருக்கான்னா, நாம் குமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானையும் கோர்த்து விட்டுருக்கான். உள்ளுக்குள்ளே கோர்த்து விட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத கரிகஞ்சியினுடைய வீடியோவை ஃபுல்லாக டீகோடிங் பண்ணிடுவோம். நாங்கள் பணி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். இடுமோன கார்த்திக் கரிகஞ்சி மறுப்பு வீடியோ அப்படின்ற பேரில் என்ன சமாளிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கான் அப்படின்றத என்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்தில் பதிவேற்றங்கள் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? சரி, அதில் மெயினாக கரிகஞ்சி என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் மேலே தொடர்ச்சியாக இவங்க அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவதூறு 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 தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். முதல்ல அவதூறுனா என்ன? இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதை போன்று சித்தரித்து கூறுவதுதான் அவதூறு. இப்போ கரிகஞ்சி இருக்கிறான் அப்படின்னா, கரிகஞ்சி ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல கரிகஞ்சி நான் பார்த்தேங்க, அதான் இடும்போன கார்த்தி தான் கரிகஞ்சி. கரிகஞ்சினா என்னன்றதை தனியாக நான் சொல்கிறேன். சரி, ஒரு இடத்துல இடும்போன கார்த்தி கரிகஞ்சி அந்த இடத்துல இல்லை, ஆனால் அவன் அங்கே இருந்ததை போன்ற சித்தரித்து கூறுவது பேர் தான் அவதூறு. அந்த இடத்துல கரிகஞ்சி இருந்திருக்கவே மாட்டான், ஆனால் கரிகஞ்சி அங்கே நின்றான், அங்கே இருந்து அது பேசினா இது பேசினா, அவனை பற்றி இவன் பேசினா, இவனை பற்றி அவன்கிட்ட பேசினா, அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு இடத்துல கரிகஞ்சி இருப்பதை போன்று சித்தரித்து பேசுவதுக்கு பேர் தான் அவதூறு. ஆனால் இந்த இடத்துல கரிகஞ்சி செஞ்சது அவதூறு கிடையாது, அது உண்மை செய்திகள். அவனுடைய ஆடியோ தானே, அவன் காதலித்த அந்த பெண் தானே. அப்போ அந்த இடத்துல கரிகஞ்சி இருந்திருக்கிறான், அந்த பெண்ணை அவன் ஏமாத்திருக்கான். அவன் ஏமாத்தியதின் விளைவுளால இந்த பொண்ணு ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுது, ஈழத்தமிழர் ஒருத்தர் சொல்லி அதுக்கு நியாயம் கேட்பதற்காக ஒரு ஈழத்தமிழர் பேச வைக்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சப்படி மாவன் சாட்ட துறமுறையை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்ன பண்ணுறான், ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறான். அப்போ இது ரியலாகவே நடந்த ஒரு விஷயம், ரியலாகவே நடந்த ஒரு ஆடியோ. அப்போ இந்த இடத்துல கரிகஞ்சினுடைய சாப்டர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா தான் அது அவதூறா நம்ம எடுத்துக்கிற முடியாது. அவன் அந்த இடத்துல இருந்திருக்கான், அதாவது அவனுடைய டாபிக் தான் அங்கே ஓடி இருக்கு. அப்போ இதை எப்படி அவதூறுன்னு சொல்ல முடியும்? அந்த பொண்ணை ட்விட்டர் வலைத்தளம் அந்த பொண்ணை ஃபேஸ்புக்கில் அந்த பொண்ணுடைய பேஜில் அது தெளிவாக சொல்லுது, எனக்கும் இடும்போன கார்த்திக்கும் நடந்த ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பொது வழியில் அம்பலப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அது அந்த விஷயம் அந்த பொண்ணு பதிவு பண்ணுது. அப்போ கரிகஞ்சி அந்த பிரச்சனைலாம் சம்மந்தப்பட்டிருக்கான். அப்போ சம்மந்தப்படலைனா தான் நம்ம அவதூறுன்னு சொல்ல முடியாது. அவன் சம்மந்தப்பட்டிருக்கான்ல. கரிகஞ்சி என்ன பண்ணணும்னா இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். அந்த பொண்ணுகிட்ட ஆக்சுவலாக பழகவே கிடையாது, ஆனால் நான் பழகுனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணை ஏமாற்றவே கிடையாது, ஆனால் அந்த பொண்ணை ஏமாத்தினேன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பொண்ணு எனக்கு தெரிந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிற மாட்டேன்னு சொல்லவே கிடையாது, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் திருமணம் செஞ்சுக்கிற மாட்டான், கரிகஞ்சி ஏமாத்திட்டான் அப்படின்னு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி கரிகஞ்சி அந்த ஆடியோ மீதான விவாதத்தை மையப்படுத்தி என்ன பண்ணணும்னா அவன் இது அவதூறுன்னு சொல்லலாம்.
ஆனால் வந்து இது நடந்த ஒரு செய்தி. அப்போ வந்து இது உண்மை தானே, இது எப்படி நீ அவதூறுன்னு சொல்ல முடியும்? முதல்ல அதுக்கு விளக்கம் கொடுறா. அந்த ஆடியோவில் நடந்தது உண்மையா பொய்யா? மஞ்சப்பொடி மாமா வந்து இடையில புகுந்து வந்து அங்கிள் வேலை பார்த்தானா இல்லையான்றதா அதுக்கு நீ விளக்கம் கொடு. அதை விட்டு அவதூறு 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 அப்படின்ற மாதிரி கறிக்கெஞ்சி பேசுனா அப்படின்னா அதைத்தான் சொன்னேன். இந்த இடத்துல வந்து குடியாரன் சீமானா இருந்தால் அழகா சமாளிப்போம் அந்த பிரச்சனையை. ஆனால் நீ வந்து தற்குறி தானே, அதனால் உனக்கு சமாளிக்கவே தெரியல. சரியா? ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுறான் அப்படின்னா, கறிக்கஞ்சி தேரை இழுத்து தெருவில் விடுற மாதிரி, அதாவது குடியாரன் சீமானை வந்து தெருவில் விடுற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறான். இது வந்து இஷ்யூ சொல்கிறாங்க. இது எப்படி இஷ்யூ ஆகும்? அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுன்னு சொல்லப்படுகிற அந்த பொண்ணும் நானும் ஒரு பக்கம் நிற்கிறோம். அந்த பொண்ணு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கவே கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது வந்து மிகப்பெரிய இஷ்யூன்னு சொல்லலாம், அந்த பொண்ணை ஏமாத்தினேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே கிடையாது. அப்போ இது எப்படி நீங்கள் இஷ்யூன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கறிக்கஞ்சி என்ன பண்ணுறான், ஒரு சூப்பரான அழகான வாதத்தை தூக்கி முன்னாடி வைக்கிறான். அதான் சொல்கிறேன், தற்குறி. அப்படி ஒரு வாதத்துக்கு முன்னாடி வைக்கிறேன். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல யார் அவன் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறான் அப்படின்னா, நம்ம சீமானை தான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறான். ஏன்னா நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புணன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமானை யாரை ஏமாத்தினார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே தெரியும். விஜயலட்சுமி என்று சொல்லப்படுகின்ற அந்த பொண்ணை அவன் ஏமாத்திருக்கான். யாரு? குடியாரன் சீமான் ஏமாத்திருக்கான். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாகவே போராடி இருக்குது. சமூக வலைத்தளங்களை பதிவேற்றங்கள் பண்ணிக்கிருக்கு. ஒரு படி மேல போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அப்ப கறிக்கஞ்சி என்ன சொல்றான், தன்னுடைய விவகாரத்தில் என்ன சொல்றான், நான் ஏமாத்துவதாக சொல்லப்பட்ட அந்த பொண்ணு வந்து காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் எது கொடுத்துச்சா? கொடுக்கல. அப்ப கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இது மிகப்பெரிய இஷ்யூவே கிடையாது அப்படின்ற மாதிரி இடுமோன கார்த்தி சொல்றான். அப்ப விஜயலட்சுமி அவர்கள் காவல் நிலையத்தில் போய் சீமான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அப்போ வந்து எதிர்மொழியில் நிற்கிறாங்களே, அப்ப சீமான் தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்றத நீ ஒத்துக்கிறியா? அப்ப சீமான் தப்பு செஞ்சிருக்காரு, சீமான் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி நீ காவல் நிலையத்துக்கு வந்து டிமாண்ட் பண்றியா? காவல்துறைக்கு டிமாண்ட் பண்றியா? சமூக வலைத்தளங்கள் இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து விவாதங்களை மேற்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி விவாதத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி கருத்தை பதிவு பண்றியா அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழும்புது இல்லையா? ஸோ ஆக மொத்தம் இடுமோன கார்த்தி என்ன பண்றான் அப்படின்னா, சாரி கறிக்கஞ்சி கார்த்தி என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புணன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமான தேர்வில் இழுத்து தெருவில் விடுற மாதிரி விட்டு, நீங்க வந்து ஏன்ட்ட மட்டும் கேட்குறீங்களா, எங்க அண்ணே வந்து சீமா நீ கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி சவால் விடும் விதமாகத்தான் நம்ம கறிக்கஞ்சி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்றைய தினத்தில் சமாளிஃபிகேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கான். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பதிவு பண்ணானுங்க. எனக்கு உள்ளபடி எனக்கே ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு. அதாவது ஒரு காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணாராம்னா, வீட்டில் உட்காந்துருந்தாராமா. அப்போ அந்த சைடு ஒரு நாய் வந்துச்சாமா. பாவம் அந்த நாய் வந்து வெயில் காலன்றனால அப்படியே ரொம்ப இழைச்சி போய் வந்துச்சாமா. சரி, உள்ளே வந்த நாயை வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்து உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக இவன் படுத்து கிடந்து அந்த நாயை பக்கத்தில் படுக்க வச்சானாமா. அப்போ வந்து அந்த நாய் பக்கத்தில் கிடந்ததை ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் நான் அப்படி படுத்து கிடந்தது வந்து சரக்கு அடித்து படுத்து கிடந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து வெட்டி சமூக வலைத்தளத்தில் பரப்பி விட்டாங்க. எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது, ஆனால் நான் வந்து சரக்கு அடித்து படுத்து கிடந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பரப்பி விட்டீங்களேடா, இதெல்லாம் நியாயமாடா அப்படின்ற மாதிரி நம்ம கறிக்கஞ்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறான். அந்த ஃபோட்டோவை டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க. இவர் சரக்கே அடிக்கவே இல்லையாமா. அந்த ஃபோட்டோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணீங்க. ஏன்னா ஃபோட்டோ வந்து நாமளுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது, அவன் சரக்கு அடிச்சானா சரக்கு அடிக்கலையான்றது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த விவகாரத்தில் இன்போன கறிக்கஞ்சி மூலமாக ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு உரிய தீர்வுகளை எட்டி தர வேண்டியது நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடியாரன் சீமானுடைய கடமை. அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தினுடைய கடமை. அது மட்டும் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் மாதர் சங்கங்கள் பொங்கி விடுவாங்க தெரியுமா? ஸோ அவர்களுடைய கடமையும் கூட. அந்த பொண்ணை வந்து தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு வச்சு, என் வாம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை, நீ தான் உள்ளபடியே வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பதிவுகள் போட்டையா, இவன் உண்மையாக உன்னை ஏமாத்தினானா இல்லை ஏமாத்தலையா? ஏன்னா யார் உண்மையை சொல்கிறாங்க யார் பொய் சொல்லாங்கன்னு தெரியணும் இல்லையா? உண்மையாக இடமோன கார்த்தி வந்து பொண்ணை ஏமாத்திருக்கானா, இல்லாட்டி இந்த பொண்ணு ஆடியோவில் பேசினவெல்லாம் பொய்யா அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதனால் மாதர் சங்கங்கள், பெண்கள் மேலே அக்கறை கொண்ட நபர்கள் எல்லாரும் போய் அந்த பொண்ணை சந்திச்சு இதுக்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் அப்படின்றதையும் இந்த காணொலி வாயிலாக ஒரு கோரிக்கை வைத்துக்கொண்டு கற்பி ஒன்று சீர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் மேல் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.